15/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவபகவானோட மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு முரளி சொல்றாரு. நம்ம இறைமானவர்கள் படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் உத்தமத்திலும் உத்தமமாக்கும் யுகம் அப்படின்னு பாபா சொல்றாரு. இங்குதான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும்னு பாபா சொல்றாரு. இந்த சங்கம யுகம் மாதிரி வேற எந்த யுகமுமே கிடையாது. இதுதான் உத்தமத்திலும் உத்தமமான யுகம்ட்டு பாபா சொல்றார். இந்த யுகத்துலதான் நீங்க ரொம்ப தமோ பிரதானமா தூய்மையற்ற நிலையில இருக்கிறவங்க நீங்க என்ன ஆகுறீங்கன்னா தூய்மை ஆகுறீங்க. அப்பேற்பட்ட யுகம் இது. அந்த மாதிரி நீங்க தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாகி இந்த தூய்மையான உலகத்தை நீங்க உருவாக்கணும். அப்படி ஒரு உத்தமமான யுகம். வேற எந்த யுகத்திலயும் இந்த மாதிரி வேலை நம்ம செய்யலான்ட்டு பாபா சொல்றார். கேள்வி: கடைசி கால பயங்கர விநாச காட்சிகளை பார்ப்பதற்கான மன வலிமை எந்த ஆதாரத்துல வரும்? அப்படிப்பட்ட மன வலிமை எப்படி வரும்னு பதில் சொல்றாரு. சரீர உணவை அழித்து கொண்டே செல்லுங்கள். சரீர உணர்வே இருக்கக்கூடாது. இறுதியான காட்சி மிக கடுமையானது. பாபா குழந்தைகளை திடமாக்குவதற்காக அசிரரி ஆவதற்கான செய்தி கொடுக்கின்றார். பாபா அதுக்கான பிராக்டிஸ் கொடுக்குறாரு நமக்கு. அசரீரி ஆகணும். உடலை விட்டு தனிப்பட்ட நிலை, நம்ம ஆத்மா அத மாதிரி உணர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி பாபா இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு கற்பிக்கின்றாரோ அப்படி நீங்களும் சரீரத்திலிருந்து தன்னை தனியாக உணருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபா இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் கூட இந்த சரீரம் தன்னுடையது இல்ல, இது நான் கிடையாது, இந்த சரீரம் நான் கிடையாது, நான் ஆத்மா அப்படின்னுட்டு நீங்களும் சரீரமும் தனித்தனியா உங்களை பாருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். அப்பப்ப இந்த சரீரம் இல்லாத நினைவு, சரீரம் இல்லாத ஆத்மா என்ற உணர்வோட அந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது வீடு செல்ல வேண்டும் என்பதுதான் புத்தியில இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வீடு திரும்பணும். நான் ஆத்மா, நான் நடிக்க வந்திருக்கிறேன், இங்கதான் இந்த உடல் எடுத்து நடிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் ஆத்மா, திரும்ப நான் வந்த மாதிரி வீடு திரும்பணும், இதுதான் உங்க புத்தியில இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், நீங்கள் உடலுடன் இருக்கிறீர்கள். நீங்க என்னோட குழந்தைகள். பாபா சொல்றாரு, நீங்க ஆன்மீக குழந்தைகள், நீங்க ஆத்மாக்கள். ஆத்மாவோட தந்தை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இந்த உடலுடன் இருக்கிறீர்கள். தந்தை கூட இப்போ இந்த பிரம்மா உடல்ல இருக்காரு. இவரும் உடலோட இருக்கிறாரு. இந்த குதிரை வண்டியில் சவாரி செய்கிறார். அதாவது இந்த பிரம்மாவுடைய சரீரத்துல வந்திருக்காருன்றத பாபா சொல்றாரு. குதிரை வண்டின்ட்டு பிரம்மா சரீரத்துல சவாரி செய்யறாரு. மற்றும் குழந்தைங்களுக்கு என்ன கற்பிக்கின்றார், என்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தராரு. பாபா எதுக்கு வந்திருக்காரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு பாடம். இப்ப ஆசிரியரா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, வாழ்ந்து கொண்டே இறப்பது எப்படி, இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது உடலை விட்டு போயிடுறது வேற, ஆனா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டே இறப்பது எப்படி அப்படின்றதான் பாபா டீச்சரா சொல்லி கொடுக்குறாரு என்பதை பாபாவை தவிர வேற யாரும் கற்றுத்தர முடியாது. இதை வேற எந்த மனிதர்களாலும் சொல்லித்தர முடியாது. ஞான கடல் தூய்மையாக்குபவர் பாபாவின் அறிமுகம். இப்ப ஞான கடல் தூய்மையாக்குபவர் பாபாவின் அறிமுகம் எல்லா குழந்தைகளும் கிடைச்சிருக்குதுன்னு பாபா சொல்றார். இந்த ஞானக்கடல் தந்தை நம்மளை தூய்மையாக்குபவர், அந்த பாபாவோட அறிமுகம் இப்ப எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சிருக்குது. ஞானத்தினால்தான் நீங்கள் கீழான நிலையிலிருந்து மேலான நிலையை அடைகின்றீர்கள் பாபா சொல்றார். இப்ப பாபா நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால நம்ம எவ்வளவு கீழான நிலையில இருந்தோம், ஆனா இருக்கிறது தெரியல, கீழான நிலையில இருக்கோம்னு கூட நம்ம தெரியாத இருந்தோம். இப்ப பாபா என்ன பண்றாரு, நம்மள மேலான நிலைய அடைய வைக்கிறாரு. அது தந்தையின் மூலம் நம்ம அடையிறோம். மேலும் தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும்லன்னு பாபா சொல்றாரு. அப்ப சத்தியுகம் வரணும், அப்படி ஒரு தூய்மையான உலகம் வேணும் இல்லையா, வரணும் இல்லையா, அதை உருவாக்கணும். அதுக்காக நீங்க தூய்மை ஆகுறீங்கன்றார். இந்த தூய்மையற்ற உலகம் நாடக சட்ட திட்டத்தின்படி விநாசம் ஆக வேண்டும். அப்ப நாடகத்தின்படி பாபா சொல்றாரு, நாடக சட்ட திட்டத்தின்படி, நாடகம் அதனுடைய சட்ட திட்டத்தின்படி விநாசம் ஆகணும். எல்லாமே நாடகப்படி தானே நடக்குது, நம்மளால எதையும் மாற்ற முடியாது இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, அதன்படி அது விநாசம் ஆகணும். யார் பாபாவை அறிந்து பிராமணனாக ஆனவர்களோ அவர்கள் மட்டும்தான் தூய்மையான உலகத்தில் ராஜ்யம் செய்கின்றார்கள். அப்ப பாபா சொல்றாரு, யார் அந்த தூய்மையான உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னா, யாரு தந்தையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரம்மாவுடைய குழந்தை பிராமணனா யார் மாறுறாங்களோ, பிரம்மா வாய் வழியில வந்த குழந்தைகள் பிராமணனா மாறுறவங்க மட்டும்தான் அந்த தூய்மையான உலகத்துக்கு ராஜ்யம் செய்வாங்க. மத்தவங்க யாரும் அங்க வரமாட்டாங்கன்னு பாபா சொல்றாரு.
தூய்மையான பிராமணராக அவசியம் ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த சங்கமிகம் தான் உயர்ந்தலும் உயர்ந்த மனிதனாக்கும் யுகம். இதுதான் இந்த சங்கமயுகத்துலதான் அந்த மாதிரி நம்ம உயர்ந்தலும் உயர்ந்த மனிதனா ஆக்குறாரு. சாது, சன்னியாசி, மகாத்மா, அமைச்சர், பணக்காரர், குடியரசுத் தலைவர் ஆகியோர் உயர்ந்தவர் என்று கூறுகின்றனர். இவங்களெல்லாம் சொல்றாங்க உயர்ந்தவர்கள் யாரை நம்ம சொல்லுவோம்? இதுக்கு முன்னாடிலாம் சாது சன்னியாசிகளை சொல்லுவோம். யார் மகாத்மாவோ அவங்கள, இல்லைன்னா ரொம்ப இப்ப பணக்காரங்க, குடியரசுத் தலைவர், இந்த அமைச்சர்கள், இவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா அவங்க எல்லாம் கிடையாது. இது கலியுக கீழான பழைய தூய்மையற்ற உலகில் தூய்மையானவர் ஒருவர் கூட இல்லைன்னு பாபா சொல்றார். இது கீழான பழைய தூய்மையற்ற உலகம், இந்த கலியுக உலகம். இதுல தூய்மையானவர் ஒருத்தர் கூட இல்ல. இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தை சேர்ந்தவர்கள். ஆனா நீங்க கலியுகம் கிடையாது, நீங்க சங்கமயுகத்தை சேர்ந்தவர்களா இருக்கீங்க. மக்கள் தண்ணீரை பதித்த பாவனி என்கின்றனர். கங்கை மட்டுமின்றி எந்த நதியாலும் தண்ணீரை கண்டுவிட்டால் மக்கள் தண்ணீர் தூய்மை செய்துவிடும் என்று புரிந்துள்ளனர். அப்பதான் எந்த குளம் இந்த மாதிரி நதியெல்லாம் பார்த்தானா என்ன பண்றாங்க? உடனே போய் மூழ்குறாங்க. மூழ்கி நம்ம தூய்மை ஆயிடும், பல பாவங்கள் ஜென்மங்களா சேர்ந்த பாவங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது புத்தியில பதிவாயிடுச்சு அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஒருவேளை தண்ணீரில் குளிப்பதா உயர்ந்த நிலை அடைந்து விட்டால் பிறகு இந்த சமயம் முழு உலகமே உயர்ந்து இருக்கும் இல்லையா அப்படின்னு பாபா சொல்றார். ஒருவேளை இந்த மாதிரி நீங்க தண்ணீர்ல குளிச்சு உங்களுக்கு தூய்மையாகி நீங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா இந்நேரம் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு தூய்மையா இருந்திருக்கும்? இவ்வளவு மோசமா இருந்திருக்காது இல்லையான்றார். அனைவரும் தூய்மையான உலகத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, எல்லாரும் எப்படி இருந்திருக்கணும்? இப்ப எல்லாருமே தூய்மையான உலகத்துல தானே இருந்திருக்கணும். இது பழைய பழக்க வழக்கமாக இருந்து வருது. ரொம்ப பெரிய பழைய பழக்க வழக்கம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றார். கடலிலும் அனைத்து குப்பைகளும் போய் சேர்கிறது. பிறகு அது எப்படி தூய்மை ஆகும் அப்படின்றார். கடல்கிட்ட தான் எல்லா குப்பையும் போய் சேருது, அது எப்படி தூய்மையாகும்? தூய்மையாக வேண்டியது ஆத்மாதான். பாபா சொல்றார், நீங்க ஆத்மாதான் தூய்மை ஆகணும். ஆத்மாதான் பல பிறவிகளா வேறு வேறு உடலை எடுத்து நடிச்சிட்டு வருது. அதனால ஆத்மாதான் பாவ கர்ம கணக்குகள்லாம் எடுத்துட்டு போகுது பாபா சொல்றார். ஆத்மாக்களை தூய்மையாக்க கூடியவர் பரமாத்மா. அப்ப அந்த ஆத்மா எப்படி நம்ம புள்ளியா நட்சத்திரம் போல சொல்லிச்சுட்டு இருக்கோம். நம்ம புருவ மத்தியில நம்ம தான் வெவ்வேறு பிறவி எடுத்து வெவ்வேறு உடல்ல எடுக்கிறோம். அப்ப அந்த ஆத்மாவை யார் தூய்மையாக்க முடியும்? அதுவும் கண்ணுக்கே தெரியாது, குப்தமா இருக்குது. அப்படி இருக்கிறத யார் தூய்மையாக்க முடியும்னா பரமாத்மா தான் தூய்மையாக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் பாபா சொல்றார். தூய்மையாக இருப்பது சத்திய யுகத்தில், தூய்மையற்ற நிலையில் இருப்பது கலியுகத்தில் பாபா சொல்றார். எல்லாரும் எப்ப தூய்மை, அந்த ஆத்மா எப்ப தூய்மையா இருப்போம் நம்ம எல்லாம்னா சத்தியுகத்துல. எப்ப தூய்மையற்ற நிலையில வந்துடும் அப்படின்னா எல்லாம் கலியுகத்துல. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் உள்ளீர்கள். இப்ப நீங்க சங்கமயுகத்துல இருக்கீங்க. நீங்க பாபா கூட அடிக்கடி ஞாபகம் வச்சு சொன்னார் 2-3 நாளைக்கு முன்னாடி முரளியில கூட, நம்ம சங்கம யுகத்துல இருக்கோம், புருஷோத்தம சங்கம யுகத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டாலே அதுவே ஆத்ம உணர்வு தான் பாபா சொல்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பாபா சொல்றார். இப்ப தூய்மையற்ற நிலையில வந்துட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூய்மை ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். நாம் தான் சூத்திரனாக இருந்தோம், இப்ப எப்படி ஆயிருக்கோம்? பிராமணனாகி உள்ளோன்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக உருவாக்குகிறார். நம்மள எப்படி உருவாக்குறாருன்னா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான். நாம் சத்தியத்திலும் சத்தியமான முக வம்சாவளி பிராமணன். பாபா சொல்றார், நம்ம யாரு? சத்தியத்திலும் சத்தியமான முக வம்சாவளி பிராமணன். நம்ம அவர்கள் தாய் வழி வம்சாவளி பிரஜைகளின் தந்தை என்றால் அனைவருமே அவருக்கு பிரஜைகளாகி விடுவோம். பாபா சொல்றாரு, நம்ம சத்தியமான முக வம்சாவளி பிராமணன், அவங்க தாய் வழி வம்சாவளி. பாபா சொல்றாரு, பிரஜைகளின் தந்தை என்றால் அனைவருமே அவருக்கு பிரஜைகளாகி விடுவோம். பிரஜைகளோட தந்தைனா அப்ப எல்லாருமே அவருக்கு பிரஜைகள் தானே அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பிரஜைகளோட தந்தை யாரு அப்படின்னா பிரம்மா. அவருதான் எல்லாருமே அவர்களுடைய பிரஜை ஆயிடும்ட்டு பாபா சொல்றாரு. அவர் மிக உயர்ந்தலும் உயர்ந்த முதுமையான தாத்தா ஆகிவிட்டார். அவர் ரொம்ப உயர்ந்தலும் உயர்ந்தவர், முதுமையான தாத்தா பிரம்மா பாபா. அவசியம் அவர் இருந்திருப்பார். பிறகு அவர் எங்கே சென்று விட்டார்? அதாவது இந்த பிராமணர்கள் அவர் மூலம் உருவாங்கினாங்கன்னா பாபா அதை கேட்கிறார். மறுபிறவி எடுக்கின்றார் அல்லவா? பிரம்மாவும் மறுபிறவி எடுக்கிறார் என்பதை குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். பாபா சொல்றாரு, பிரம்மாவும் இப்படி மேல இருந்து எல்லாமே என்ன பண்ணிட்டு வராங்க? அடுத்த பிறவி எடுத்துட்டு தானே வராங்க. பாபா இப்ப நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க? பிரம்மான்றவர்
அதாவது எங்கேயோ ஒரு சூட்சும உலகத்துல இருக்கிற மாதிரி அவரோட குழந்தைகள் பிராமணர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவங்க மூலமா நாங்க வந்தோம் அப்படின்ட்டு. அதான் பாபா கேக்குறாரு, அப்படின்னா அவர் இங்கதானே இருக்கணும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி வம்சாவளியில வந்துன்னா அந்த பிரம்மா எங்க இருந்திருப்பாரு, அவரு இங்கதானே இருந்திருப்பாரு அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. அவரு இங்கதானே இருக்கணும் அப்படின்னுட்டு. அப்ப அந்த பிரம்மாவை என்ன ஆயிருக்கணும், மறுபிரிவை எடுத்துதானே இருக்கணும்ட்டு குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். பிரம்மா மற்றும் சரஸ்வதி தாய் தந்தை ஆவார்கள். பாபா சொல்றார், பிரம்மாவும் சரஸ்வதியும் 2 பேரும் தாய் தந்தை. அவர்களே மீண்டும் மகாராஜா மகாராணி லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். அவங்க 2 பேரும் தான் திரும்பவும் சத்தியுகத்துல லட்சுமி நாராயணா ஆகுறாங்க. இவர்களே விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார்கள். 2 பேரும் சேர்ந்த உருவம் தான் விஷ்ணு. இவர்களே மீண்டும் 84 பிறவிகளுக்கு பிறகு வந்து பிரம்மா சரஸ்வதி ஆகிறார்கள் பாபா புரிய வைக்கிறார். இப்ப இவங்கதான் அந்த லட்சுமி நாராயணன் தான் திரும்ப பிறவி எடுத்து வந்து இந்த 84வது பிறவில பிரம்மா சரஸ்வதி ஆகுறாங்க அப்படின்ட்டு இந்த ரகசியத்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. ஜெகதம்பாவை முழு உலகத்தின் தாய் என்றும் கூறவும் செய்கிறார்கள். ஜெகதம்பானா யார் சொல்லுவோம், முழு உலகத்தோட தாய் அப்படின்னு சொல்லுவோம். முழு உலகத்துக்குமே ஜெகத் உலகத்துக்குமே தாய் அவங்க. லௌகிக தாய் ஒவ்வொருவருக்கும் தங்களது வீட்டில் இருக்கிறார்கள். இப்ப லௌகிக தாய்னா இந்த உடலோட தாய், அவங்க எல்லாரும் ஒருத்தவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆனால் ஜெகதம்பாவை யாரும் அறியவில்லை. ஜெகதம்பா யாருன்ட்டு யாருமே தெரிஞ்சுக்கல. இது போன்ற மூட நம்பிக்கையில் கூறிவிட்டார்கள். யாரும் அறிந்திருக்கவே இல்லை என்று பாபா சொல்றார். யாருக்கு பூஜை செய்கின்றோமோ அவர்கள் தொழிலை பற்றி தெரியாது. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப நம்ம வந்து ஜெகதம்பா வந்து அவங்கள வந்து நம்ம வணங்குறோம், போயிட்டு அவங்கள பூஜை செய்யறோம். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தொழில் என்ன செஞ்சுட்டு போனாங்க, எதுவுமே தெரியல அப்படின்ட்டு பாபா சொல்றார். இப்பொழுது படைப்பவர் உயர்ந்தலும் உயர்ந்தவர் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, படைச்சவர் யாருன்னா உயர்ந்தலும் உயர்ந்தவர் அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தலைகீழான மரம். இந்த மரம் வந்து நேரா இல்ல, தலைகீழா இருக்கு. விதை மேல இருக்கு, அதுக்கப்புறம் தண்டு பகுதி, அதுக்கப்புறம் அந்த கிளைகள்லாம் வருது பாபா புரிய வைக்கிறாரு. இதன் விதை மேலே இருக்கிறது. அவர்தான் நம்மளுடைய பரமாத்மா தந்தை. உங்களை தூய்மையாக்குவதற்காக பாபா மேலே இருந்து கீழே வர வேண்டியுள்ளது. பாபா மேலதானே இருக்காரு. இப்ப நம்மளை தூய்மையாக்குறதுக்காக மேல இருந்து என்ன பண்றாரு, கீழே வராரு. நம்ம இந்த சிருஷ்டியின் ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை கொடுத்து மீண்டும் அந்த புதிய சிருஷ்டியின் சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆக்குகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்ப நம்மளுக்கு இந்த ரகசியத்தை எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப நம்மள சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணி ஆக்குறாருன்ட்டு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சக்கரத்தின் ரகசியத்தை உலகத்தில் உங்களை தவிர வேற யாரும் அறிந்திருக்கவில்லைன்னு பாபா சொல்றாரு. வேற யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து உங்களுக்கு கூறுகிறேன் பாபா சொல்றார். எப்படி போன 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நமக்கு சொல்லி புரிய வச்சு நம்மளை கூட்டிட்டு போனாரோ அந்த மாதிரி திரும்ப வந்து இந்த இப்பயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்றார். இந்த நாடகம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இது வந்து ஒரு நாடகம், இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒவ்வொரு கல்பமும் அதே தான் நடக்கும், அதே சுத்தி வந்துட்டு இருக்குன்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. இதுல எந்த மாற்றமும் இல்லைன்றார். நாடகத்தின் படைப்பவர், இயக்குனர், முக்கிய நடிகர் மற்றும் நாடகத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்கள் முட்டாள் என்று கூறுவார்கள் அல்லவா. இந்த மாதிரி வந்து நாடகத்துல படைப்பவர் இருப்பாங்க, இயக்குனர் இருக்கிறாங்க, முக்கிய நடிகர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த நாடகத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கல. முக்கிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இந்த நாடகம் பத்தி எதுவுமே தெரியல. இந்த நாடகம் என்ன, எதை பத்தி ஓடின்னு இருக்கு என்ன அப்படின்னு ஒரு நாடகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, முட்டாள் தானே சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நாடகத்துல நடிக்கிறோம்னா நம்ம யாருன்ட்டு, நம்ம என்ன பாட்டு நடிக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதுதான் பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு நம்ம என்ன நடிப்பு நடிக்கிறோம்ட்டு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு கூறியிருந்தேன்னு பாபா சொல்றாரு. உங்களது அறிமுகத்தை கொடுத்திருந்தேன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க யாருன்ற அறிமுகத்தை கொடுத்திருந்தாரு. அதே போன்று இப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரிதான் இப்பயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களை தூய்மையாகவும் ஆக்கியிருந்தேன். இதே மாதிரி போன 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த நாடக ரகசியம் சொல்லி கொடுத்து இதே மாதிரி நம்மள தூய்மை ஆக்கியிருந்தாரு. அதே போல இப்போதும் அதே மாதிரிதான் இப்ப அதே முடிவு அந்த இது வந்துச்சு சங்கமயுகம். அதுல வந்து நான் இப்ப உங்களுக்கு அதே மாதிரி தூய்மை ஆக்கி கொண்டு இருக்கிறேன்றார். இப்ப பாபா என்ன சொல்றாரு, தன்னை தான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க ஆத்மா தான், இந்த சரீரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைவு செய்யுங்க. அவர்தான் சர்வ சக்திவான்ட்டு பாபா சொல்றார், தூய்மையாக்க கூடியவர்.
அப்படின்னு பாபா சொல்றாரு. இறுதி காலத்தில் யாரை நினைக்கிறோமோ அவருடன் ஒவ்வொரு யுகமும் வருவோம் என்று கூறப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இறுதி காலத்துல யாரை நினைக்கிறோமோ கடைசி நேரத்துல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யாரை நினைக்கிறாங்களோ அவங்கதான் கூடவே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது இந்த சமயத்தில் நீங்கள் பிறவி எடுத்திருக்கிறீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க இந்த சமயத்துல பிறவி எடுத்திருக்கீங்க, ஆனால் பன்றியாகவோ நாயாகவோ பூனையாகவோ ஆவதில்லை. இந்த மாதிரிலாம் நீங்க ஆக மாட்டீங்க. மனிதன் மனிதனாதான் பிறப்பான்றத சொல்றார். இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து விட்டார். இப்ப பாபா வந்துட்டார், பரமாத்மா தந்தை. நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என கூறுகிறார். அனைவரும் காமம் என்ற நெருப்பில் விழுந்து கருப்பாகி விட்டார்கள். அப்போ பாபா வந்துட்டாரு. எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, இந்த காமம்ன்ற நெருப்புலதான் விழுந்து எல்லாரும் கருப்பாகி கிடக்குறாங்க. அவர்களை மீண்டும் எல்லா ஆத்மாவும் கருப்பாயிடுச்சு. அதுக்கு ஒளியே இல்லை. இந்த காமம்ன்ற இந்த ஃபர்ஸ்ட் எதிரி வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் கருப்பாயிட்டாங்க. அவர்களை மீண்டும் ஞானத்தில் அமர வைக்க வேண்டும் பாபா சொல்றார். அப்ப அவங்க காம சிதையில இருக்கிறவங்கள இப்ப எல்லாரையும் பாபா என்ன பண்றாரு, ஞான சிதையில அமர வைக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் ஞானத்துல இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாரு. பிறகு விகாரத்தில் போக முடியாது. இப்ப ஞானத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க அந்த மாதிரி விகாரத்துக்கு எல்லாம் போக மாட்டீங்க. இப்ப என்ன பண்றீங்க, இங்க வந்தோன்னா பாபா கிட்ட தூய்மையாக இருப்போம் என உறுதிமொழி செய்கிறீர்கள். பாபாட்ட உறுதிமொழி கொடுக்குறோம், ராக்கி கட்டிக்கிறோம். பாபா அந்த ராக்கி அணிவிப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் பழக்கம் அந்த மாதிரி ராக்கி எல்லாம் அணிவிக்கிறது இல்ல. இந்த ராக்கி வந்து தூய்மையா இருக்கிறதுக்காக பாபா வந்து நம்மளுக்கு உறுதிமொழி கொடுக்கத்தான் இந்த ராக்கி. உண்மையில் இது இந்த சமயத்தின் விஷயம். பாபா கிட்ட வந்து நம்ம தூய்மையா இருப்போம்ட்டு உறுதிமொழி கொடுக்குறோம்ல, அதுதான் ராக்கி. நம்ம இப்ப கட்டுறது இந்த சமயத்தோட தான். நம்ம வந்து தூய்மையா இருப்போம், சகோதரர்கள் நம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தூய்மையா இருக்கிறதுக்கான கட்டுற அந்த ராக்கி தான். அப்ப நம்மளுடைய இதுல வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த பக்தி மார்க்கத்துல கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லா சகோதரன் சகோதரிக்கு கட்டிக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா இப்ப நம்ம எல்லாருக்குமே கட்டுறோம், எல்லாருமே சகோதர. பாபா சொல்றாங்க, இது பக்தி மார்க்கத்தின் பழக்கம். உண்மையில் இது இந்த சமயத்தின் விஷயமாகும் அப்படி பாபா சொல்றாங்க. தூய்மை ஆகாமல் தூய்மையான உலகத்தில் எஜமானன் எப்படி ஆக முடியும் சொல்லி பாபா கேட்குறாங்க என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சொல்றார் பாபா. இந்த தூய்மை ஆகிறதுக்காக தான் அந்த ராக்கி ஃபங்க்ஷனே நம்ம செய்கிறோம். அது பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து தூய்மை ஆகிறதுக்காக தான் அந்த விஷயம் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இந்த சமயத்தினுடைய விஷயத்தை தான் அது அடுத்த கல்பத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கல்பமும் அது ஃபாலோ பண்ணுறாங்க பக்தி மார்க்கத்தில். ஆனாலும் குழந்தைகளை திடப்படுத்துவதற்காக உறுதிமொழி சேவிக்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து திடப்படுத்துறதுக்காக தான் இப்போ உறுதிமொழி வந்து சேவிக்கப்படுது சொல்கிறார். சிலர் ரத்தத்தினால் எழுதி கொடுக்குறார்கள். சிலர் இங்கே வந்தோடனே பாபா கிடச்சிட்டாரு அப்படின்னோடனே நான் தேடின கடவுளே கிடச்சிட்டாரு, நான் ரத்தத்தால் எழுதி கொடுக்குறேன்ட்டு நான் தூய்மையாக இருந்து காட்டுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி குழந்தைகள் கூட போயிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. பாபா நீங்கள் வந்திருக்கும் சமயத்தில் உங்களிடமிருந்து ஆசியை கட்டாயம் எடுப்போம் சொல்லி பாபா சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஆசி எடுக்கிறோன்ட்டு. நிராகாரமானவர் சாக்கார உடலில் வருகிறார் அல்லவா, பாபா சொல்கிறாரு. நிராகாரமானவர் சாக்காரத்தில் வராரு இல்லையா. நம்ம வந்து கடவுளே நீ எங்கே இருக்கிற, ஏதாவது ஒரு மனித ரூபத்துலையாவது வந்து காட்டேன் அப்படிலாம் சொல்லி புலம்பியிருப்போம் பக்தி மார்க்கத்தில். எப்படியாவது வந்து என்கிட்ட பேசணும். அதனால தான் அவர் நிராகாரமான உடலே எடுக்காதவர் சாக்கார உடல்ல வராரு. ஒரு சாதாரண உடல்ல தான் வராரு, நமக்காக வராரு. எப்படி பாபா பரந்தாமத்திலிருந்து இறங்குகின்றாரோ அதே போலதான் ஆத்மாக்களும் இறங்குறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எப்படி பரந்தாமத்துல இருந்து நம்மளும் புள்ளியா இருக்கிறோம், அவரும் புள்ளியாகிறாரு. எப்படி நம்ம இறங்கி நடிக்க வரோமோ அது மாதிரிதான் அவருமே பரந்தாமத்துல இருந்து வரேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் அது மாதிரிதான் இறங்கி வரீங்கன்னு சொல்றாரு. பாகத்தை நடிப்பதற்காக மேலிருந்து கீழே வருகிறீர்கள். அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறதுக்காக தான் மேல இருந்து கீழே வரீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது சுகம் மற்றும் துக்கத்திற்கான விளையாட்டு என்பதை புரிந்துள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாதி கல்பம் சுகம், பாதி கல்பம் துக்கம் இருக்கின்றது. பாருங்க, நம்ம இது வந்து சுக துக்கத்தின் விளையாட்டு. அதனால இது பாதி வந்து நீங்க சுகமா இருக்கிறீங்க, பாதி வந்து துக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் முக்கால் பங்கை விட அதிகமாக சுகத்தை தான் அனுபவிக்கிறீர்கள் சொல்றாரு. பாருங்க, நம்ம வந்து முழு கல்பத்திலுமே முக்கால் பாகம் நம்ம ஜாலியா தான் இருக்கிறோம். சத்தியுகம் திரேதாயுகம் சுகமா இருக்கிறோம். அப்புறம் துவாபரயுகத்துல கூட நீங்க கோயில் கோயிலா கட்டி நல்லா செல்வந்தரா ஜாலியா தான் இருக்கிறீங்க. கடைசியில கலியுகத்துல இந்த கடைசி கொஞ்சம் தான் நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அது கூட நம்ம அதான் பாபா சொல்றாரு, பாதி கல்பத்திற்கு பிறகு நீங்க செல்வந்தரா இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு பெரிய கோயில் முதலியவற்றை உருவாக்கினீர்கள்.
பக்தி மார்க்கத்துல கூட கோயில்லாம் கட்டுனீங்க நீங்க தான் சொல்றாரு. எப்பொழுது பக்தி தமோ பிரதானமாக ஆகிவிடுதோ அப்போதுதான் உங்களுக்கு துக்கமே ஏற்படுது. பாருங்க, முக்கியமான பாயிண்ட். நமக்கு எப்ப துக்கம் வருதுன்னா, எப்ப நம்ம கடவுளை விட்டுட்டு மற்ற தேவதைகளை வழிபட ஆரம்பிக்கிறோமோ, பக்தி தமோ பிரதானமா எப்ப ஆகுதோ அப்பதான் நமக்கு துக்கமே ஏற்படுது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க முதல்ல ஒருவரை தான் பக்தி செய்தீங்க. முதல்ல பக்தி நம்ம சிவனை தான் கும்பிட்டோம். ஃபர்ஸ்ட் துவாபரத்துல நடிக்க ஆரம்பிக்கும் போது சிவனை தான் வழிபட்டோம். அது வரைக்கும் கூட நமக்கு துக்கம் இல்லைன்றார் பாபா. யார் உங்களை தேவதையாக ஆக்கினாரோ, சுகதாமத்திற்கு அழைத்து சென்றாரோ, அந்த தந்தையை தான் நீங்கள் பூஜை செய்து வந்தீர்கள் சொல்றார் பாருங்க பாபா. நீங்க உங்களை யார் அந்த அளவுக்கு ஹையஸ்டா மாத்தினதோ, சொர்க்கத்துக்கு யார் கூட்டின்னு போய் விட்டதோ அவரை தான் நீங்க பூஜை செஞ்சு வந்தீங்க. பிறகு அதுவே பலரை வணங்கும் பக்தியாக ஆரம்பித்து விடுகிறது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நடிச்சு மறந்துட்டோம். தேக உணர்வுல கடவுள் யாருன்னே மறந்துட்டோம். அப்புறம் நம்ம நிறைய இந்த தேவதைகளோட சிலைகளை வடிச்சு ஒவ்வொருத்தவங்களா லட்சுமி நாராயணன், முருகர், விநாயகர், இந்த மாதிரி நிறைய பேரை வழிபடுற பக்தி ஆரம்பிச்சிருச்சு. அதனால முதலில் ஒருவரின் பூஜை, பிறகு தேவதைகளின் பூஜை செய்தீர்கள். இப்போது 5 பூதங்களிலான உடலை கூட பூஜை செய்கிறார்கள். இப்போ நம்ம மனிதர்களை கூட யாரெல்லாம் சாமியார்கள், சன்னியாசிகள், அவங்க 5 பூதங்களால் ஆனவங்க தானே. உடல்ல இருக்கிறவங்கள அவங்கள கூட நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தமோ பிரதானமா ஆன காரணத்தினால்தான் துக்கம் அதிகரிச்சு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர் மட்டும்தான் தேவதைகளை தனது கையினால் தொட்டு காரியம் செய்கிறார்கள். நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த பிராமண குலம் அவங்க மட்டும்தான் அந்த தேவதைகளை தொடணும், அப்படிலாம் தொடக்கூட விட மாட்டாங்க கோயில்ல. பாபா சொல்றாரு, உங்களுக்கு அதிகத்திலும் அதிகமான குருக்கள் உள்ளனர். இந்த தாதாவும் கூட விதவிதமான ஹடயோகம், காது மூக்கை பிடிப்பது போன்ற அனைத்தையும் செய்தார் என்று பாபா கூறுகிறார். முத பிரம்மா பாபா கூட நிறைய அந்த ஹடயோக பயிற்சிகள், காது மூக்கு, இந்த மூச்சு அடக்கிறது, இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் பண்ணியிருக்கிறாராம் பாபா சொல்றாரு. இறுதியாக அனைத்தையும் விட வேண்டியது ஆகிவிட்டது. இப்ப பாபா வந்ததுமே எல்லாத்தையும் விட்டுட்டாராம் பாபா. பிரம்மா பாபா அந்த தொழிலை செய்யவா அல்லது இந்த தொழிலை செய்யவா? தூங்கி விட நேரிட்டது, தொல்லை ஏற்பட்டது. பிராணாயாமம் போன்றவர்களை கற்றுக்கொள்வதில் மிக கஷ்டம் ஏற்பட்டது. பாருங்க, அப்பெல்லாம் நமக்கு அந்த மாதிரிலாம் பாபா போனப்ப அந்த தொழிலை செய்யறதா இதை செய்யறதா, யோகா பண்ணா தூங்கி விழுந்தாராம், அப்ப தொல்லை ஏற்பட்டதாம். பிராணாயாமம் போன்றவற்றில கூட மிக கஷ்டம் ஏற்பட்டதாம் அவருக்கு. கற்றுக்கொள்றதுல எப்படி செய்யணும்னு தெரியல, அந்த மாதிரி இருந்தது சொல்லி பாபா சொல்றார். பாதி கல்பம் பக்தி மார்க்கத்தில் இருந்தார். அவரும் பாதி கல்பம் பக்தி மார்க்கத்தில் தான் இருந்தார். எப்போது தெரிந்து விட்டது. இப்ப பிரம்மா பாபாக்கு தெரிஞ்சிருச்சு. பாபா மிகவும் சரியாக கூறுகிறார். பக்தி பரம்பரையாக வருகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. சத்தியுகத்தில் பக்தி என்பது எங்கிருந்து வந்தது சொல்லி பாபா கேட்கிறாரு. பரம்பரையா வந்ததுன்னா சத்தியுகத்துல இருந்து தானே வந்திருக்கணும். பக்தி எங்கிருந்து வந்தது சொல்லி பாபா கேட்கிறாரு. மனிதர்கள் முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்கள் பாருங்க, இந்த கூட புரிஞ்சுக்கல. பக்தி பரம்பரையா எப்படி வர முடியும்? சத்தியுகத்துல இருந்து வந்திருக்கணும் இல்லையா? சத்தியுகத்துல பக்தியே கிடையாது. அங்க ஞானத்தினுடைய பலன் தான் நம்ம அனுபவிக்கிறோம். அசட்டு புத்தியாக இருந்தது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் அப்படி கூற மாட்டார்கள். சத்தியுகத்துலதான் அசட்டு புத்தி கிடையாது யாருக்கும். பாபா ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறேன் என்கின்றார். பாருங்க, சிவத்தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு தடவை அவர் வர வேண்டிய நேரத்துலதான் வராரு. யார் தனது பிறவிகளை பற்றி அறியவில்லையோ அவரின் உடலில் தான் நான் எடுக்கிறேன், அவர் உடலை தான் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கு அவர் யாருன்னே தெரியாது. அவரும் சாதாரணமா பக்தி மார்க்கத்துல லட்சுமி நாராயணனை வழிபட்டுட்டு இருந்தவர் தான். அவர் உடம்புல இவர் வந்துதான் யார் வராங்க, என்ன பேசுறாங்க, எதுவுமே அவருக்கே தெரியாது. 1 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு இதை புரியறதுக்கே. அவரோட உடல்ல தான் நான் வரேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர் தான் நம்பர் 1 அழகாக இருந்தவர். இந்த பிரம்மா பாபா தான் நம்பர் 1 அழகா இருந்தவர். பாப் சமான் ஆனவர், கிருஷ்ணரா இருந்தவர். இப்போது கருப்பாக ஆகிவிட்டார் சொல்லி பாபா சொல்றாரு. அவரும் தமோ ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஆத்மா விதவிதமான சரீரத்தை எடுத்து நடிக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா வந்ததுல இருந்து விதவிதமா சரீரம் மட்டும் மாத்துது, ஆனா ஆத்மா ஒண்ணுதான். அது நடிச்சு வருது. யாரிடத்தில் நான் பிரவேசம் செய்கிறேனோ அவர் மூலம் என்ன கற்றுத்தர இப்போது அமர்ந்திருக்கிறேன் சொல்லி பாபா கேக்குறாங்க. இப்ப நான் இவர்கிட்ட பிரவேசமா இருக்கிறேன், அவர் மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லி கேக்குறாரு. வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எதை சொல்லித்தர வந்திருக்காருன்னா, வாழுங்க. வாழ்ந்தாலும் இந்த உடம்புல இருந்தாலும் இந்த பழைய பிறவி முடிஞ்சிருச்சு, நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்காங்க. அந்த மாதிரி வாழுங்க. இப்ப பாபாவோட வாழ்க்கைய வாழுங்க, அவ்வளவுதான். இருந்தாலும் அந்த இறந்த நிலையை அனுபவம் செய்யுங்க. மர்ஜீவா, இந்த உலகத்திலிருந்து இறக்க வேண்டும் அல்லவா? ஏன்னா இந்த உலகம் மோசமாயிடுச்சு, அதனால இதுல இருந்து இறக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா ஆத்மா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்குது. எல்லா பற்று எல்லாமே, இது என்னிது
அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துல இருந்து விடுபட முடியாது, ரொம்பவுமே கஷ்டம். அதனாலதான் பாபா கொஞ்சம் கொஞ்சமா முரளியில சொல்லி சொல்லி மாத்திட்டு இருக்கிறாரு. உண்மையில இந்த மனசு புத்தி தான் மாட்டிட்டு இருக்குது இந்த உலகத்துல. அதனாலதான் பாபா சொல்றாரு வாழ்ந்து கொண்டே இறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போது நீங்கள் தூய்மையாகி இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தூய்மையாகுங்க, அந்த 5 விகாரத்துல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாரு. எனது பாகமே தூய்மையாக்குவதுதான். அவர் வந்திருக்கிறதே தூய்மையாக்குறதுக்கு தான், அதுதானே கூப்பிட்டீங்க. ஓ தூய்மையாக்குபவரே என்று பாரதவாசிகளாகி நீங்கள் தான் அழைக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஓ விடுதலை அளிப்பவரே, துக்கமான உலகத்திலிருந்து விடுவிப்பதற்கு வா என்று வேறு யாருமே அழைப்பதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருமே முக்தி தாமம் போவதற்கு தான் முயற்சி செய்கின்றனர். எல்லாருமே முக்தி அடையிறது தான் முயற்சி செய்யறாங்க இல்லையா. யாரை கேட்டீங்கன்னாலும் பக்தியில கூட என்ன உங்களுக்கு உங்களோட ஏம் என்னன்னு கேட்டா, பிறவா நிலை வேண்டும், இனிமே பிறக்க கூடாது, இந்த ஒரு பிறவே போதும்னு சொல்லுவாங்க. அப்ப முக்திக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்றாங்களா. எல்லார் வாயில இருந்து என்ன வரும், ஐயோ போயிட்டா பரவாயில்ல, எப்படிதான் வாழறது, இந்த உலகம் மோசமா இருக்கு, எவ்வளவு வெயில், எவ்வளவு மழை, எவ்வளவு துக்கம், இங்க வாழவே பிடிக்கல அப்படிதான் சொல்லுவாங்க யாரை கேட்டாலும். பணக்காரங்கள கூட நோய் வந்து நோயால சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த நோயால தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்குமே அதுதான் முயற்சியா இருக்குல்ல, முக்திதாமம் போறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி செய்கின்றனர் சொல்லி பாப்பா சொல்றாரு. குழந்தைகள் சுகதாமம் செல்ல முயற்சி செய்கின்றீர்கள். அவங்க எல்லாம் முக்திதாமம் போக முயற்சி பண்ணா நம்ம என்ன பண்றோம், நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்ப பாபா வந்து நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு, குழந்தைகளே சொர்க்கம்னு ஒண்ணு இருந்துச்சு, அங்கதான் நீங்க நடிச்சு வந்தீங்க, நீங்க ஆரம்பத்துல இருந்து நடிச்சு வரீங்க, நீங்களாம் ஹீரோ பாட்டுதாரி, இந்த நடிப்புல இந்த நாடகத்துல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிச்சு வர ஆளு அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வச்சுட்டாரு. இப்ப நம்ம எங்க போறதுக்கு முயற்சி பண்ணோம்னா சொர்க்கத்துக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது இறந்துட்டா சொல்றாங்களா சொர்க்க பதவி அடைந்தாருன்னு, உண்மையிலே நம்ம தான் சொர்க்க பதவி அடைய போறோம். நம்ம அங்க போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி பாபா சொல்றாரு. இது உலக விவகாரங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கானது சொல்லி பாபா சொல்றாரு. அது உலக விவகாரங்களில் ஈடுபட்டவங்களுக்கு. பிரவிற்த்தி மார்க்கத்தை சேர்ந்த நாம் தூய்மையாக இருந்தோம் பாருங்க. அவங்க வந்து பிரவிற்த்தி மார்க்கம் உலகத்தார் இருக்கிறது, நம்மளது பிரவிற்த்தி மார்க்கத்தை சேர்ந்த நாம் வந்து இப்ப தூய்மையாக இருந்தோம், பிறகு தூய்மையை இழந்து விட்டோம். பிரவிற்த்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களின் வேலையை நிர்விருத்தி சன்னியாசி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் செய்ய முடியாது சொல்லி பாபா இன்னைக்கு புதுசா அந்த வேர்டு சொல்லியிருக்காரு, பிரவிற்த்தி. அப்ப நம்ம தூய்மை இழந்தோம், திரும்ப தூய்மையை வந்து தூய்மையா ஆயிட்டு இருக்கிறோம். நம்மளோட வேலையை வந்து அந்த சன்னியாச மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் செய்ய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யஜ்ஞம், தவம், தானம் முதலிய அனைத்தும் பிரவிற்த்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் செய்கின்றனர். இந்த யஜ்ஞம், தவம், தானம் எல்லாருமே செய்யறாங்க, அந்த மற்ற மக்களும் செய்யறாங்க, சன்னியாச மார்க்கமும் செய்யறாங்க. இப்போது நாம் அனைத்தையும் அறிந்துள்ளோம் என்பதை உணர்கிறோம். அவர் சொல்றாரு இப்ப நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொல்றாரு, உணர்கிறோம். சிவபாபா நாம் அனைவருக்கும் வீட்டில் அமர்ந்து கொண்டே கற்பித்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா பாருங்க நம்ம வீட்லயே உட்காந்து நமக்கு பாடம் எடுக்கிறாரு, உலக ரகசியம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. சாதாரண தாய்மார்கள் தலைத்துதான் வந்து கலசத்தை வைக்கிறாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பாருங்க. நம்ம உலகத்திலேயே இந்த உலக சுகம், எல்லைக்குட்பட்ட சுகத்தை எல்லாம் தாண்டிய சுகம், அந்த கண்ணுக்கு தெரியாத சுகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர்தான். அவரிடம் நீங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பதால் அன்பு கண்ணீர் வருகிறது பாருங்க. நம்ம 5000 வருஷம் கழிச்சு கடவுளை சந்திக்கிறோம், அந்த கடவுளை தான் தேடி தேடி அலைஞ்சோம், அவரு கிடைச்சிட்டாருனோடனே நமக்கு கண்ணுல என்ன வருது, அன்பு கண்ணீரே வருது சொல்லி பாபா சொல்றாரு. ஆஹா பாபா குழந்தைகளின் சேவையில் வந்து விட்டார் என்றதும் மயிர் கூச்செறிய வேண்டும் பாருங்க. கடவுளே கிடைச்சிட்டாருனா எப்படி நமக்கு புல்லரிக்கணும் சொல்றாரு பாபா. நமக்காக சேவை பண்ண வந்திருக்காரு பாபா. நம்ம இந்த படிப்பு நாள் மலர் போன்று ஆக்கி அழைத்து செல்கிறார் பாபா. நம்மளை இந்த படிக்க வச்சுதான் நம்மளை மாத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நடத்தையை சீர்திருத்துறாரு. நமக்கே தெரியாம நமக்குள்ளார அவகுணங்கள்லாம் எவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் படிக்க வச்சு அன்னன்னைக்கு பண்ற தப்ப அன்னன்னைக்கு முரளில சொல்லி புரிய வச்சு மலர் மாதிரி ஆக்குறாரு பாருங்க. மலர் போல ஆக்கி அழைத்து செல்கிறார். இப்ப இந்த அழுக்கான கீழான உலகத்துல இருந்து தன்னுடன் நம்மை அழைத்து செல்வார். இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கோம் இல்லையா அந்த கீழான உலகத்துல, இங்க இருந்து நம்மளை அழைச்சிட்டு போய் நல்லா சொர்க்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாரு பாபா. நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களிடம் சரணாவோம் என்று பக்தி மார்க்கத்தில் உங்களின் ஆத்மாதான் கூறியிருந்தது. நீங்க தான் சொல்லியிருந்தீங்க பக்தியில கூட, நீ வந்தீனா எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துருவேன், ரொம்ப விரக்தியில சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. பாபா சொல்றாரு நாங்கள் உங்களை தவிர வேற யாருடையவரும் அல்ல,
அப்படின்னு சொல்றாரு பாபா. அது மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். வரிசை கிரமம் அல்லவா, உங்கள் தான் நீங்க தான் எங்களுக்கு, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். வரிசை கிரமமா சொல்லிட்டு இருந்தீங்கன்றாரு. அனைவருக்கும் தங்களுக்கு என்ன பாகம் உள்ளது, எல்லாருக்குமே உங்களுக்கு பார்ட் இருக்குது சொல்றாரு. சிலர் பாபாவிடம் மிகவும் அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றனர். சிலர் பாபாவை அப்படியே விடமாட்டாங்க, ரொம்ப அப்படியே பாபா பாபான்னு உருகுறாங்க, ரொம்ப அன்பு வைத்திருக்கிறாங்க. அவர்கள் சொர்க்கத்தின் ஆசி எடுக்கின்றனர். யார் அந்த மாதிரி பாபா பாபான்னு உருகுறாங்களோ அவங்க சொர்க்கத்தினோட ஆசி எடுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் அழுவது போன்ற பெயரே கிடையாது. சத்தியுகத்துல யாரும் அழலாம் மாட்டாங்க, ஆனா இங்க எவ்வளவு அழுகுறாங்க. யாராவது சொர்க்கம் போயிட்டால் அழுவது ஏன் சொல்றாங்களா? சொர்க்கம் போயிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் உட்காந்து அழுவுறீங்க? நல்ல இடத்துக்கு தானே போயிருக்காங்க, ஏன் அழுவுறீங்க சொல்லி பாபா கேக்குறாரு. மேலும் தாள தம்பட்டம் தானே அடிக்க வேண்டும். பாருங்க, உண்மையில ஒருத்தவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னா தாள தம்பட்டம் அடிச்சு தானே அவங்கள வழி அனுப்பணும். அங்கு வாத்தியம் வாசிக்கப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. தமோ பிரதான உடலை குஷியாக விட்டு விடுவார்கள். அங்க பாருங்க, சொர்க்கத்துல ஜாலியா ஒரு சரீரம் விட்டு ஈஸியா இன்னொரு சரீரம் போவாங்க. இங்க இருந்துதான் அந்த பழக்கமே வருது சொல்றார் பாபா. இந்த பழக்கம் கூட இங்கிருந்துதான் ஆரம்பமானது. இங்கு நீங்கள் தனது வீடு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். இப்ப நம்ம சங்கமேகத்துல பாபா வந்துட்டு அந்த உடலை விட்டு குஷி குஷியா பாபா கூட போக போறோம். அந்த பழக்கம் தான் சத்தியுகத்திலையும் வருது நமக்கு. இங்க நீங்க உங்க தனது வீடு செல்ல வேண்டும் என்று இப்ப நீங்க கூறுறீங்க சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பரந்தாமத்துக்கு போனோம்ட்டு நம்ம சொல்றோம். அங்கு மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள். அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட்டு சொர்க்கத்துல அடுத்தடுத்த பிறவி நம்ம எடுக்க போறோம்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போவோம். ஆகையால் பாபா அனைத்து விஷயத்தையும் புரிய வைக்கிறார். இப்ப பாபா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு குளவியின் கதை கூட கூறுகின்றார். குளவி கூட கதை கூட நமக்கு சொல்லியிருக்காருல்ல பாபா. இந்த குளவி வந்து புழுவை எடுத்துட்டு வரும், எங்க இருந்தோ ஒரு புழுவை எடுத்துட்டு வரும். அது பச்சை கலர், கருப்பு கலர், விதவிதமா கலரா எடுத்து வந்து அதை வச்சு அதை சுத்தி கூடு கட்டி பூம் பூம் பூம்னு ஓதும். அது ஓதி அதோடைய இனமே கிடையாது அந்த புழு, ஆனா குளவியா மாத்திரும், அப்படியே தன்னுடைய இனமா மாத்திரும். அது பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் அந்த குளவி கூடக்கும் அந்த அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்குது. இறைவனோட படைப்புல குளவி கூட அந்த வேலையை செய்யுது. அப்ப பாபா உங்களால் செய்ய முடியாதா கேக்குறாரு. நீங்கள் பிரம்மா குமாரிகள், குளவி புழுக்களுக்கு ஞானத்தை ஓதுகின்றார். இப்ப பாருங்க, நீங்க போயிட்டு எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லி தேவதையா மாத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களால முடியாத ஒரு குளவி செய்யற காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாதான்னு சொல்லி கேக்குறாரு. இந்த சரீரத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று உங்களுக்கு பாபா கூறுகிறார். பாபா சொல்றாரு, இப்ப இந்த சரீரம் கூட பழசாயிடுச்சுல, இது வேஸ்ட் ஆகி போச்சு, இதுல ஒரே நோய் அது இதுன்னு வருது, அதையும் விட்டுருங்க, சூப்பரான உடல் கிடைக்கும்ன்றாரு. வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். இப்போ அதுக்காக வாழ்ந்து கொண்டே இறக்கணும்னு சொல்றாரு. தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க. நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. இப்போது திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம், நம்ம எங்கேயாவது போனோம்னா திரும்ப நம்மளோட வீட்டுக்கு வரணும்னு தோணும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு போனாதான் நம்ம நிம்மதியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப ஆத்மா நடிப்பு நடிக்க வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம அப்பா கூப்பிடுறாரு, வீட்டுக்கு போகணும். அதனால இப்ப திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து பாபாவை நினைக்க வேண்டும். இப்ப நம்மள ஆத்மான்னு புரிஞ்சு பரம்பிதா பரமாத்மாவை நினைக்க சொல்றாரு பாபா. தேகத்தை மறந்து விடுங்கள், இந்த உடலை மறந்துருங்க. இந்த உடலாலதான் நீங்க இங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க. உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலதான் இந்த பூலோகத்துல மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதை மறந்துட்டு ஆத்மான்னு நினைக்கும் போது அவ்வளவு சக்தி நிறையும். ஆத்மா வந்து உடலை விட்டு ஈஸியா பாபா கூட போயிடும். பாபா மிகவும் இனிமையானவர். பாபா பாருங்க ரொம்ப இனிமையானவர். நான் உங்களை உலகத்திற்கு எஜமானராக்க வந்துள்ளேன் என்கின்றார். எப்பேற்பட்டவர் நம்ம அப்பா, ஹையஸ்ட் வந்து நம்மள சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இப்ப எதுவும் வேண்டாம், நம்ம வெறும் நம்ம வீடு சாந்தி தாமம், அடுத்து சொர்க்கம், இது ரெண்டு மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை மற்றும் அவரின் ஆஸ்தி, அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. இது துக்க தாமம். சாந்தி தாமம் அனைத்து ஆத்மாக்களின் வீடு. அங்கதான் எல்லாருமே நம்ம ஆத்மாக்கள் வசிக்கிறோம். நம்ம வீடே அதுதான். நாம் பாகத்தை ஏற்று நடித்தாகிவிட்டது. நம்ம பாட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாமே இந்த நடிகர்கள் முடிச்சுட்டா வீட்டுக்கு போயிடுவாங்களா, திரும்பி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த பாகத்தை முடிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க, சாதாரண சினிமா நடிகர்கள். அது மாதிரி இப்போ நம்மளுடைய நடிகர்கள், நம்மளுடைய பாகம் முடிஞ்சிருச்சு, இப்போது வீடு செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதேதான் இந்த முரளி, இன்னைக்கு ஃபுல் முரளி இதேதான். அங்கு இந்த கீழான சரீரமே இருக்காது. பாருங்க, இந்த அங்க வந்து நமக்கு சாந்தி தாமத்துல இந்த சரீரம் எல்லாம் கிடையாது, வெறும் ஆத்மா மட்டும் தான் இருக்கும். சொர்க்கத்திலயும் நமக்கு இந்த மாதிரி சரீரம்லாம் இருக்காது, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான சரீரம் கிடைக்கும். இப்போது இந்த சரீரம் மிகவும் இற்று போய்விட்டது. இப்போ இந்த சரீரம் பாருங்க ரொம்ப இற்று போயிடுச்சு. இதுல என்ன இருக்குது? உடம்பு ஒண்ணுமே இல்லை, வேஸ்டா இருக்கு. அதுல எவ்வளவு நோய் வருது.
இப்படிப்பட்ட செய்திகளால் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். நானும் ஆத்மா, நீயும் ஆத்மா சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. நான் சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கும் அதையே கற்பிக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இது பிரம்மா பாபா அவரும் அதே தான் சொல்றாரு. நீங்களும் தன்னை சரீரத்திலிருந்து தனியாக உணருங்கள். பாபா சொல்றாரு, நீங்களும் இந்த சரீரம் நான் கிடையாது. நேத்து சொன்னார் இல்லையா, கர்மாதீத நிலை எப்படி அடையணும். அப்ப சுயராஜ்ய அதிகாரி வந்து அந்த உடலை வேலை வாங்கணும். நீங்க அந்த உடலுக்கு எஜமானனா ஆகுங்க. அந்த மனசு புத்திக்கு எஜமானாய் அதை வந்து காரியத்துல ஈடுபடுத்துங்க. அது வந்து உங்களை வந்து அடிமையாக்கி வச்சிருக்குது. நீங்க ஆத்மா ராஜா, உங்க சீட்ல உட்காருங்க, எல்லாத்தையும் வேலை வாங்குங்கன்னு நேத்து சொன்னார் இல்லையா. அந்த நிலையை அடையும் போது தான் நீங்க என் கூட வர முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப நம்ம இந்த சரீரத்துல இருந்து தனியா பார்க்கணும். நம்ம ஆத்மா, இந்த உடல் கிடையாது. தனியா நீங்க உணருங்க, அந்த பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போது வீடு செல்ல வேண்டும். இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம். இங்க இருப்பதற்கான நேரமே இல்லை, குறைவாயிடுச்சு. இப்ப நேரம் முடியுது. இப்போது விநாசம் ஏற்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்துல ரத்த நதிகள் பெருக்கெடுத்து ஓடும். பிறகு பாரதத்தில் தான் பாலாறுகளும் பெருக்கெடுத்து ஓடும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க அனைத்து தர்மங்களும் சேர்ந்தவர்களும் ஒன்றாக உள்ளனர். இப்ப எல்லாரும் எல்லா தர்மமும் ஒன்னா இருக்கிறாங்க இல்லையா. அதனால அவங்க அனைவருக்குள்ளார சண்டையிட்டு இறப்பார்கள். ஒருத்தவங்க சண்டையிட்டு இறந்துருவாங்க. இது இறுதி மரணம் சொல்லி பாபா சொல்றாரு. பாகிஸ்தானில் என்னென்ன நடந்தது அதெல்லாம் பாத்தீங்க இல்லையா. மிக கஷ்டமான காட்சிகள், மனசை உருக்கும் காட்சிகள். ஒரு சிலர் பார்த்தால் மயக்கமாகி விடுவார்கள். சிலர்லாம் அந்த காட்சி பார்த்தா பயந்துருவாங்க, மயங்கி போயிடுவாங்க சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பாபா உங்களை மிக திடமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இப்போ பாபா நம்ம ஞானத்தை கொடுத்து, நம்ம இவங்க எல்லாருமே ஆத்மாக்கள் உடம்புல நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பாட்டு பாகம் நடிக்கிறாங்க. அதனால நம்மள திடமா மாத்திட்டு இருக்கிறாரு. சரீர உணர்வையும் இப்ப நீக்கி விடுகின்றார். இப்ப இந்த சரீரமே நான் கிடையாதுன்னு சொல்லி அந்த அந்த மாதிரி சரீர உணர்வையே நீக்கி அசரீரி பயிற்சி கொடுக்குறாரு நமக்கு. பாபா சொல்றாங்க, குழந்தைகள் நினைவிலே இருப்பதில்லை, மிக பலகீனமாகவும் உள்ளனர் என்பதை பாபா பார்த்தார். பாபா மேல இருந்து பார்த்தாராம். குழந்தைகள் வந்து அவரை நினைக்கிறதே இல்லையா, பலகீனமா இருக்கிறாங்களாம். ஆகையால் சேவையுமே அதிகரிப்பதில்லை. சேவையெல்லாம் நிக்கிதான் அப்படியே. பாபா பாக்குறாரு, சேவையே செய்யறதில்ல, பலகீனமா இருக்கிறாங்க, அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. புத்தி இணைவதில்லை என்றும் எழுதுகின்றனர். அவங்களே சொல்றாங்க, பாபா நான் ஒழுங்கா உன்னை நினைக்க முடியலன்ட்டு. பாபா சொல்றாரு, யோகா என்ற சப்தத்தை நீக்கிவிட கூறுகிறார். யோகா யோகான்னு ஏன் சொல்றீங்க? அன்பான அப்பாவை நினைக்கிறதுக்கு இன்னும் யோகான்னு ஒரு பேர் வேற வச்சுக்கிறீங்க. நினைவுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவை இந்த சரீரத்தினுடைய அப்பா அம்மாவை நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நினைவுன்னு சொல்லுங்க. உங்க அன்பான அப்பாவை நினைங்க. பரந்தாமத்துல இருக்கிற செல்லமான அப்பா பரம்பிதா பரமாத்மா சிவனை நினைக்கிறதுக்கு யோகா வேற பண்றீங்களா நீங்கன்னு கேக்குறாரு பாபா. என்ன உலக ராஜ்யத்தை தரும் பாபாவே மறந்து விடுகின்றீர்களா அப்படின்னு கேக்குறாரு. உங்களை சொர்க்கத்துக்கே போய் ஒரு நான் ராஜாவா உட்கார வச்சேன், என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இதற்கு முன்னதாக பக்தியில் புத்தி ஆங்காங்கே மற்ற பக்கங்களில் சென்றது. இதுக்கு முன்னாடி பக்தியில பாத்தீங்கன்னா நமக்கு புத்தி கோயில்ல தான் நிப்போம். ஆனா வந்து எங்கெங்க புத்தி போகும். ஆனா சாமி கிட்டே கொஞ்ச நேரம் தான் போகும், கொஞ்ச நேரம் அங்கங்க போகும். உடம்பை வருத்தி கொண்டும் சொடக்கு போட்டு கொண்டும் இருந்தீர்கள். அப்ப பக்தியில பாருங்க, உடம்ப வருத்தி அங்க பிரதர்ஷனம் செய்யறது, அழகு குத்திக்கிறது, எவ்வளவு வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப பாபா என்ன அவ்வளோ வேலையா கொடுக்குறாரு? அவன் உட்காந்து அங்க பிரதர்ஷனம் பொண்ணு என் காலில் உழு அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே சொல்றது இல்லை. உட்காந்து அன்பா என்ன நினைங்கன்னு தான் சொல்றாரு. அதுவே நமக்கு கஷ்டமாகுது. நீங்கள் அழிவற்ற ஆத்மா என்று பாபா கூறுகிறார். பாபா சொல்றார், நீங்க வந்து இந்த உடல் கிடையாது, நீங்க அழிவற்றவர்கள், ஆத்மா, நீங்க அமரர், நீங்கள் தூய்மையாகவும் தூய்மையற்றவர்களாக மட்டுமே ஆகிறீர்களே தவிர ஆத்மா எதுவும் சிறிதாவோ பெரிதாவோ ஆவது கிடையாது. ஆத்மால இருக்கிற அழுக்கு நீங்கி ஆத்மா புதுசா பழசா ஆகுது, அவ்வளவுதான். தமோ பிரதானமா இருந்த ஆத்மா சதோ பிரதானமா மாறுது. மற்றபடி சின்ன ஆத்மா பெருசாகுது அப்படிலாம் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டிருக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனக்கு தானே பேசுங்கள். ஆஹா, பாபா நமக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். அவர் நமக்கு வீட்டில் இருந்து கொண்டே கற்பித்து கொண்டிருக்கிறார். எல்லைக்கு பார்ப்பட்ட பாபா, எல்லைக்கு பார்ப்பட்ட சுகம் கொடுக்கக்கூடியவர். அவரை நாம் இப்போது சந்தித்திருக்கிறோம். அன்பாக பாபா என்று சொல்லுங்கள். ஆனந்த கண்ணீர் வந்துவிடும். புலங்காகிதம் அடைந்து மயிர் கூச்செறியும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாருங்க எப்படியெல்லாம் நம்ம தாரணை பண்ண சொல்லியே இதை சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்டே அவ்வளோ. ஆஹா, என்ன பாபாவே இறங்கி வந்துட்டாரு, என்ன வீட்டுல இருந்தே என்ன படிக்க வைக்கிறாரு, கடவுளே வந்துட்டாரு, அவரை எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அவரோ என்ன வந்து என் வீட்டுல வந்து எனக்கு வந்து காலை பிடிச்சி விட்டுனுக்குறாரு. அவ்வளோ ஒரு அன்பு கண்ணீர் உங்களுக்கு வரணும் சொல்லணும் பாபா சொல்றாரு.
அப்படியே உங்களுக்கு புலகாகிதம் அடைந்து மயிர் குச்செறியணும்னு சொல்றாரு பாபா. 2வது பாயிண்ட், இப்போ வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம் வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆகையால் அனைத்திலிருந்து விடுபட்டு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். எல்லாத்துல இருந்து விடுபட்டுருங்க. எதெல்லாம் உங்களுக்கு நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுடுங்கன்றாரு. வாழ்ந்து கொண்டே இப்ப இறக்கணும். இந்த தேகத்தையும் கூட விட்டுடுங்க, மறக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுல இருந்து தனியாவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்துமா, இந்த உடலை இயக்குற சக்தி, நான் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறேன். நான் பாபாவை நினைக்கிறேன், பாபாட்ட இருந்து எனக்கு சக்தி கிடைக்குது. இந்த சக்தி உடல் முழுக்க பரவுது. இந்த உடலை நான் இயக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க. இந்த உடல் வேறு, நான் வேறு என்ற பயிற்சியை பண்ணிட்டே இருங்க. வரதானம், முடிந்து போன விஷயங்களையும் உள்ளுணர்வுகளையும் அழித்து விட்டு முழுமையான வெற்றி பெற்று சுத்தமான ஆத்மா ஆகுக. பாபா சொல்றாரு, கடந்து போன விஷயங்கள், நேற்று என்ன நடந்தது, போன வருஷம் என்ன நடந்தது, எல்லாத்தையும் மறந்துருங்க. உள்ளுணர்வுகளையும் அழிச்சிருங்க. உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அதுல நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும். எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு முழுமையான வெற்றி பெறும் சுத்தமான ஆத்மாவா ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. அப்பதான் உங்களால முழுமையா வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி சுத்தமான ஆத்மாவா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாங்க. சுத்த புத்தி, சுத்தமான உள்ளுணர்வு, சுத்தமான செயல். பாருங்க, அப்படி கிளீனா இருக்கணும், புத்தி கிளீனா இருக்கணும். இந்த ஜானகி தாதி கூட சொல்லுவாங்க, கிளீன் அண்ட் கிளியர் இன்டலெக்ட். அவங்க தான் ஏதோ ஒரு பழமொழி கூட இருக்கு, கிளீன் அண்ட் கிளியர். சுத்தமான புத்தி, சுத்தமான உள்ளுணர்வு, சுத்தமான செயல், இவைகளே சேவையில் சுலபமான வெற்றிக்கு ஆதாரமாகும். நம்ம உள்ளுணர்வு சுத்தமா இருக்கணும். நம்ம பாபா நினைவுல இருந்து சேவை செய்யும் போது சுத்தமான நம்மளுடைய உள்ளுணர்வு செயல் சேவையில சுலபமான வெற்றிக்கு நமக்கு ஃபவுண்டேஷனா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. சேவைக்கான காரியம் எதையும் ஆரம்பிக்கும் பொழுதும் முதலில் தன்னுடைய புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றி முடிந்து போன விஷயங்கள் உள்ளதா என சோதனை செய்யுங்கள். பாருங்க, பாபா புதுசா யுக்தி சொல்றாரு. சேவை பண்ணும்போது நீங்க எதையாவது ஆரம்பிக்கும் போது, சேவை பண்றோன்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களுடைய புத்தியில ஏதாவது ஒரு ஆத்மா பத்தி ஏதாவது முடிந்து போன விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சோதனை பண்ணுங்க. ஏன்னா நமக்கும் சில ஆத்மாக்களும் கணக்கு வழக்குகள் இருக்கும். அவங்க மேல நமக்கு ஏதாவது இருக்கும். அவங்களுக்கே கூட நம்ம ஞானம் சொல்லிட்டு இருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தெரியாமலே வாயில ஏதாவது தவறான இது அவங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி எதையாவது சொல்லிடுவோம். அதனால பாபா சொல்றாரு, நீங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சோதனை பண்ணிட்டு பேசுங்க. நீங்க சேவை பண்ணும்போது சோதனை பண்ணிட்டு பேசுங்க. எந்த ஒரு ஆத்மா மீதும் எனக்கு முடிந்து போன விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சோதனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே உள்ளுணர்வு பார்வையுடன் அவரை பார்ப்பது, பேசுவதால் முழுமையான வெற்றி கிடைக்காது. நீங்க அந்த பழைய உள்ளுணர்வு, பழைய பார்வையோடு நீங்க அவங்கள பார்த்து பேசும்போது உங்களுக்கு வெற்றியே கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க என்னதான் சேவை பண்ணாலும் அவங்க மாற மாட்டாங்க சொல்றாரு பாபா. எனவே இந்த விஷயங்களை உள்ளுணர்விலிருந்தும் அழித்து விட்டு சுத்த ஆத்மா ஆகுங்கள். அதனால கடந்து போன விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருங்க, சுத்த ஆத்மாவா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. அப்போதே முழுமையான வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். அப்பதான் உங்களுக்கு சேவையில முழுமையான வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன், யார் ஒருவர் தன்னை மாற்றுபவரோ அவர் கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுகின்றது. பாருங்க, யாரும் இப்ப சுயமாற்றமே உலக மாற்றம் சொல்லி பாபா சொல்றாருல, தன்னைத்தான் மாற்றிக்கணும். பாபா சொல்றாரு, பாபா வந்திருக்கிறாரு, பாபா சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்டு கேட்டு நம்ம மாறிக்கணும். நம்ம மாறினா நம்ம கழுத்துல வெற்றி மாலை விழும். அப்ப யார அவங்க சுயம் தானே மாறிக்கிறாங்களோ அவங்க கழுத்துலதான் வெற்றி மாலை விழும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.